வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பொங்கல் சம்மந்தப்பட்ட ஒரு டிஷ் தான் நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். இது பல காய்கறிகளை போட்டு பண்ணுற ஒரு பலக்காய் குழம்பு. அதுவும் இதை வெள்ளை பொங்கலோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு இதை கட்டாயம் எல்லாருமே வைப்பாங்க. ஸோ இந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த குழம்பை எப்பயுமே மண்பானையில் தான் செய்வாங்க. ஸோ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கடலை எண்ணெயும் ஊற்றிக்கலாம், எந்த விதமான எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை. ஸோ இது தாளிக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் தாளித்து போட்டுடலாம். ஸோ கடைசியில் தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ஆரம்பிச்சிடுறேன். ஸோ வெந்தயம் ஒரு 4-5 வெந்தயம் போட்டால் போதும். கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அதை லேசாக வறுத்துட்டு நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த குழம்புல ஸ்பெஷல் என்னென்னா பூண்டு போடுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரியும் இருக்காது, காரக்குழம்பு மாதிரியும் இருக்காது. ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இதில் கொஞ்சம் பூண்டு நான் போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டால் போதும். அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கின உடனே ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். நிறைய தக்காளி போட வேணாம். ஏன் அப்படின்னா புளிக்கரைசலும் ஊற்ற போகிறோம். அதனால் 2 தக்காளி மட்டும் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுடலாம். நல்லா மைய மசியணும், அது வரைக்கும் இது வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம மொச்சப்பருப்பு எடுத்து வச்சிடலாம். ஸோ மொச்சை, பூசணிக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாமே பொங்கலுக்கு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் சீசனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள். இதெல்லாம் போட்டு சமைச்சு செய்யும்போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இதில் நான் பரங்கிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், அப்புறம் மாங்காய், அப்புறமா இந்த மொச்சப்பருப்பு. ஸோ உங்களுக்கு 5 காயோ இல்லை 7 காயோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நாட்டு காய்கறிகளாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பீன்ஸு, கேரட்டை இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நாட்டு காய்கறி கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கும் இதில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றா சக்கரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி அவரைக்காய், வாழைக்காய். ஸோ உங்களுக்கு நாட்டுக்காய் என்ன காய் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை லேசாக வதக்கிட்டு அந்த தக்காளி கலவையோடு நல்லா வதக்கிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்போது இந்த காயில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லேயே அது பாதி அளவு வெந்துடும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம் வேக வச்சா போதும். காய் ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு நல்லாவே வெந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதிலிருந்தே தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வரமிளகா பொடி, அப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி, அப்புறமா கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த சாம்பார் பொடி மட்டுமே சேர்த்துக்கலாம். அதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இதோட. இந்த குழம்புக்கு வேணும்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். நானும் இந்த தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலும் சேர்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ புளி கரைசல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காய் எல்லாமே முழு, அதாவது 100% நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி கரைசல் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா காய் வேகாது. அதனால் கடைசியாக சேர்க்குறோம் நம்ம. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் நான் புளிக்கரைசலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.
இப்போ வந்து கடைசியில் வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், பட் வெல்லம் சேர்க்கும் போது இந்த குழம்புக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த பழக்காய் குழம்பு, அதாவது இந்த நாட்டுக்காய்கறி எல்லாம் போட்ட குழம்பை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.